எடுத்துக்கொள்வோமா? லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதலாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவர்களுக்கும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான பாருங்கள், இந்த நாளும் ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற தலைப்பு என்னவென்றால், உங்கள் விசுவாசம் எங்கே? விசுவாசம் என்பது நாம் ஒவ்வொரு தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை, விசுவாசம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்க. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு முறை சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக தேவன் ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை வரும்போது, ஏனென்றால் பேதுருவுக்கு அன்றைக்கு ஒரு சோதனை எப்படி என்றால், சுளகினாலே உன்னை புடைக்கும் படிக்கு சத்துரு என்னிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டார். சுளகினாலே புடைக்கிற என்று சொன்னால், நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே கோதுமை மணிகளாய் இருக்கிறோம். சுளகிலே வைத்து, சிறிலங்கால தெரியும், சுளகிலே வைத்து புடைக்கும் போது அந்த கோதுமை மணி படாத பாடுபட வேண்டும். உன்னை சுளகிலே வைத்து புடைக்கும்படிக்கு சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டான். ஆனால் நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபித்திருக்கிறேன். இன்னைக்கு சபையில அநேகருக்கு அதான் நடக்குது. ஆனாலும் இயேசு நமக்காக ஜெபித்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் நமக்குள்ளே வரும் பொழுது, ஒரு காரியம் நமக்கு தோல்வியாக போகும்போது, ஒரு காரியம் கை நழுவி போகும்போது, ஒரு தேவன் ஒரு வசனத்தை அனுப்புவார். அந்த வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அந்த வசனம் நமக்குள்ள வரும் பொழுது, விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வசனத்தின் மூலமாக வருகிறது. அப்ப வசனம் வரும் பொழுது அங்கே நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஏனென்றால் அந்த பிரச்சனையிலே, அந்த தோல்வியிலே, அந்த போராட்டத்திலே நாம் தாழ்ந்து அமர்ந்து போகும் பொழுது அந்த வசனம் என்னை தூக்கி விடுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எனக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னுடைய தள்ளாடுகளுக்கு ஒரு ஒத்தாசை அளிக்கிறது. என் கால்களை வலுவாமல் காக்கும்படிக்கு தேவன் அனுப்புகிற வார்த்தை என் விசுவாசத்தை அவர் மேலே கட்டி எழுப்புகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே, மணலின் மேலே நாம் கட்டினால் சோதனை வரும் பொழுது நாங்கள் அமிழ்ந்து போய்விடுவோம். மணலின் மேலே கட்டப்படுகிற வீடு, எங்களுடைய வாழ்க்கை மணல் என்று சொல்வது ஒரு பொய், ஒரு மாயை, ஒரு வீணான நம்பிக்கை, வீணான ஒன்றின் மேலே, உறுதி இல்லாத ஒன்றின் மேலே, நம்பிக்கை இல்லாத ஒன்றின் மேலே
fail. It will fall. The building will fall. ஏனென்றால் அது சத்தியத்தின் மேலே கட்டப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கம் முடிக்கும் தருவாயில் அவர் சொன்ன முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் வந்த ஜனங்கள் வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வார்த்தையை சத்தியத்தின் மேல் ஒவ்வொரு வசனத்தின் மேல் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையின் மேலும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பப்பட வேண்டிய உத்தரவாதத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாமோ நம்முடைய கதைகளுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு, நம்முடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய நினைவுகளின்படி நாம் கட்டுவோமானால் அங்கே சத்தியம் இல்லாததால், சத்தியம் என்பது ஆண்டவர் சொல்கிறார், கற்பாறை மேலே உன்னுடைய வீட்டை கட்டு. அஸ்திவாரம் போடப்படும் போது நாம் பார்க்கிறோம் என்ன, நல்ல கான்கிரீட் கல்லுகளை கொண்டு போட்டு எப்படி செய்வார்கள், கான்கிரீட் கல்லு போட்டு அஸ்திவாரத்தை கட்டுவார்கள். ஏனென்றால் காற்றோ மழையோ வரும் பொழுது it will stand. ஒன்று அது உள்ளுக்கு போய் விலகி விழுந்து போகாது, அது நிலைத்திருக்கு. அதே போல ஆண்டவர் சொன்னார், கற்பாறையாக என்னுடைய வார்த்தையின் மேலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். அப்பொழுது என்ன சோதனைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். வீட்டிலே போய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பாருங்க, டாக்டரிடம் போகும் பொழுது அவர் நமக்கு குளிசை கொடுக்கிறார். நம்ம வியாதி என்ன டாக்டர் போடுறோம், அவர் கொஞ்சம் மருந்துகளை கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், டைமுக்கு டைம் அந்த குளிசையை, அந்த மருந்தை we need to take the tablets time to time. அப்படி போட்டு வரும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி எங்களை விட்டு நீங்கி போயிடும், நாங்கள் சுகமடைகிறோம். அதே போலத்தான் இந்த வார்த்தை ஒரு டேப்லெட் போல காலையிலே 4 வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி ஒரு குளிசை மாதிரி போடணும். சரி, மத்தியானத்திலே 4 வசனத்தை தியானித்து பாடமாக்கி அது குளிசை மாதிரி போடும். இரவனிலே ஒரு 4 வசனம் 5 வசனத்தை வாசித்து குளிசை மாதிரி போடும். விசுவாசம் கட்டப்படுற அப்படித்தான். வசனம் இல்லாட்டி நமக்கு நினைச்சிருக்க மாட்டோம். வசனம் இல்லையே சாத்தான் வந்து நம்மை சோதிக்கும் பொழுது நாம் விழுந்து போய் விடுவோம், நாம் தோல்வி அடைந்து விடுவோம், நாம் எழும்ப முடியாதபடி அவன் நம்மை மடக்கி விடுவான். அதனால் வார்த்தை எவ்வளவு முக்கியம். இந்த காரியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இங்கே கேட்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சம்பவத்தில் ஆண்டவர் ஒரு விசை சீசர்களை பார்த்து கேட்கிறார், வாருங்கள் கடலின் அக்கறைக்கு போவோம் என்று ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை ஒரு படகில் ஏற்றுக்கொண்டார். இப்போது படகிலே பேதுரு நல்லா ஓட்ட தெரிந்தவர். கடல் அவர்கள் எல்லாம் கடல் சீஷர்களும் மீன் பிடிக்கிறவர்கள் தான், கடலில் நன்றாக பயணம் செய்தவர்கள். இயேசு தஞ்சனாக இருக்கிறார். இப்பொழுது அவர் பார்க்கிறார், சீசர்கள் ஓட்டட்டு விட்டு அவர் படகில போய் தூங்கி விட்டார். 12 பேரும் சீசர் படகை வலித்துக் கொண்டு கடலின் அக்கறைக்கு போகிறார்கள். ஏனென்றால் இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அக்கறைக்கு போக வேண்டும் என்று கூப்பிட்டவர், அழைத்தவர் இயேசு. கடலிலே பயணம் செய்யும் போது கர்த்தரோ நித்திரையாக இருக்கிறார். பாருங்க, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகில் ஏறினார். கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். இப்பதான் பிரச்சனை வந்துட்டு. அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. நன்றாய்தான் தொடங்கினார்கள் ஓட்டத்தை. இயேசுவோடு தான் தொடங்கினார்கள், இயேசுவுக்காகத்தான் தொடங்கினார்கள். இடையில் வந்தது என்ன? பயங்கரமான புயல் வீச தொடங்கிற்று. பயங்கரமான ஒரு மோசமடையத்தக்கதாக மடிந்து விடுவோம். ஆனா
இயேசு படகில தான் இருக்கிறார். ஆனால் இயேசு நித்திரையாய் இருக்கிறார். பயம் வரும்போது நமக்கு விசுவாசம் போயிட்டு, பயம் நமக்குள்ளே வரும் பொழுது விசுவாசம் ஒரு பக்கத்திலே போயிட்டு, பயம் வரும்போது சந்தேகம் வந்து விடுகிறது தேவன் மேலே. பயம் வரும்போது சோர்வு வந்து விடுகிறது. சோர்வு வந்து விட்டவுடன் டிப்ரெஷன், மன மடிவு வந்து விடுகிறது. இப்பொழுது சீஷர்களுக்கு அந்த நிலைமை. கப்பலில் தான் போறார்கள், இயேசுவோடு தான் போகிறார்கள். சுற்றி சுற்றி அடிக்கிறதெல்லாம் புயலும் காத்தும், படகை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கடலின் தண்ணீர். மடிந்து விடுவோம், செத்து விடுவோம், மாண்டு விடுவோம், தோல்வி மேல் சாகிற நிலைமைக்கு வந்து விட்டார். அவருடைய நம்பிக்கை, அவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போறது போல வந்து விட்டது. ஆனால் இயேசு படகில தான் இருந்தார். மனம் அடிவு, சீசர்கள் மனம் அடிந்து போனார்கள். அங்கே பார்க்கிறோம், படகு அவர்கள் மோசமடையத்தக்கதாய், அப்படியே வாசித்து பாருங்க, அவர்கள் மோசமடையறா, அவர்கள் சாகத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, இயேசுவிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். இயேசுவே, நாங்கள் எல்லாரும் செத்து மடிகிறோம். இயேசுவே, இனி நம்பிக்கை இல்லை. இயேசுவே, எழுப்பி பாரும், எங்களை சூழ்ந்து என்ன நடக்கிறது? இயேசுவே, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களே. இயேசுவே, இயேசுவை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் மடிந்து போகிறோம். அப்பொழுது அவர் எழுந்தார், காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம். ஓகே, அவர்களுக்கு பயம் வந்தது நியாயம்தானே. இயேசு கூட எப்படி கேட்கலாம் இல்லையா? பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு போராட்டம் வருகிறது. இவர்கள் மனுஷரா இருக்கிறார்கள், இயேசுதான் அழைத்தவர். இடையில வந்தது இயேசுக்கு தெரியாதவர் தூக்கிட்டார். இப்படித்தான் எங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நம்புவாயா? நீ என்னை நம்பி இருப்பாய் என்றால் நான் அக்கறைக்கு உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நீ நம்பி இருப்பாய் என்றால் நீ செத்து மடிவதில்லை என்றதை நீ நம்பி இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் எங்கே? உங்களுடைய நம்பிக்கை எங்கே? உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில், உங்களுடைய சிறையிருப்பின் மத்தியில், உங்களுடைய சொல்லக்கூடாத அந்த பாரம், டிப்ரெஷன் மத்தியிலே நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? சீசர்களை பார்த்து அப்படித்தான் கேட்டார். ஏன் நீ சந்தேகப்பட்டாய் என்னை? ஏன் நீ பயந்தாய்? ஏன் நீ சோர்ந்து போனாய்? ஏன் நீ மனமடிவாய் போனாய்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகும். If you have a fear, it will kill your faith. We need to overcome the fear. பயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். இயேசுவை எப்படி எழுப்புகிறது என்றால், ஒருவேளை நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை நாங்கள் இயேசுவிடத்திலே நெருக்கமாய் இல்லாமல் இருந்தாலும், கிறிஸ்துவோடு தான் நடந்தாலும், அவர் தூங்கி இருப்பது போலவும், நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியாத போலவும், நாம் பாவ இருளில் நடப்பது போலவும் இருந்தாலும் இயேசுவை நாங்கள் எழுப்ப வேண்டும். எப்படி இயேசுவை எழுப்புவது? இன்றைக்கு நாங்கள் எப்படி இயேசுவை எழுப்பலாம்? பிசிக்கல்
பேசிக்கலியாக அன்றைக்கு அவர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி நாங்கள் இயேசுவை எழுப்பலாம் அப்படி என்று பார்த்தோமானால் பாருங்கள், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது எங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்யணும். எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் அவர்தான். பாவ நிவாரண பலி. ஊர்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தா ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. நிவாரணம் என்னது கொடுக்குறாங்க? வெள்ள நிவாரணம். ஏனென்றால் நிவாரணம் என்பது பதிவீடு. அதாவது வெள்ளத்தால வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், ஆகாரம் இல்லாமல் இருக்கும். அதனாலே ஒரு நிவாரணம் கொடுப்பார்கள். இப்பொழுது அந்த நிவாரணத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழும்படி, அவர்களுக்கு வீடு கட்டும்படி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு ஒரு நிவாரணம் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. வெள்ள நிவாரணம். அதே போல் அதை அவர்கள் பெற்று என்ன செய்வார்கள்? they will live. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடருவார்கள். மறுபடி புதுப்பிக்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு, ஒரு புதிய வாழ்க்கை. அவர்கள் வீடு வெள்ளத்தில் அழிந்து போயிருக்கலாம், ஆனால் நிவாரணம் வரும் பொழுது அங்கே சுகம் உண்டாகிறது. நிவாரணம் வரும் பொழுது விடுதலை உண்டாகிறது. நிவாரணம் வரும் பொழுது மாற்றீடு, பதிலீடு, உயிர்ப்பு, வாழ்வு, ஜீவன், ஆசீர்வாதம் வருகிறது. அது ஒரு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போலதான் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு நிவாரணம், பாவ நிவாரண பலியாக தன்னுடைய குமாரனை கொடுத்து அங்கே விடுதலை செய்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். அதே போலத்தான் பாருங்கள், நாம் இயேசுவை அப்படியாக எழுப்பலாம். சரியோ? இது என்னுடைய சப்பர் அல்ல, இது ஒற்றாணி. பாருங்கள், இங்கே பார்க்கிறோம், விசுவாசம் பேசு. இங்க இயேசுவை பார்த்தீர்களானால் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இயேசுட பக்கத்திலே பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கு? காற்றை பார்த்து பேசுவார். சீறி வருகிற காற்றை பார்த்து ஒரு மனிதன் பேசக்கூடுமா? உங்களையும் என்னையும் காற்றை சீறுகிற காற்றுகளை பார்த்து பேசும்படி அழைத்திருக்கு. கொந்தளித்து வருகிற புயலை பார்த்து, பிரச்சனையை பார்த்து நீ பேச வேண்டும். இயேசு அதைத்தான் சீஷர்களை கற்றுக் கொடுத்தார். கொந்தளித்து வருகிற கடலை பார்த்து பேச முடியுமா? சீறி வருகிற காற்றை பார்த்து நீ பேச முடியும். இயேசு மரத்தை பார்த்து பேசினார், அதன் பழங்களை தேடினார். அன்றைக்கு அத்திமரத்திலே பசியா இருந்தவோடு பழங்களை தேடுகிறார். பசியோடு வாரார் இயேசு, பழங்களை தேடி பார்க்கிறார். தெருவில் நின்ற அத்திமரத்தில் ஓ செக்க செக்க செழிக்க செழிக்க பச்சை பசேலன்னு இருக்குது. அவர் நினைச்சா எப்படியாவது ஒன்றெடு பழமாவது அம்பிடும், நான் ஒரு மாதிரி வயிறாரி போகலாம். ஒரு பழம் சபித்து கொண்டார். இயேசு மரத்தை பார்த்து பேசு. Think about it. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாம் எப்படிப்பட்டவர்கள், இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்றால் இயேசுவை போல நாம் நடக்க வேண்டும். இயேசுவை போல அன்பு. எப்படி அன்பு? அளவில்லாத அன்பு. லிமிட்லெஸ் லவ். லிமிட் இல்லை அவருடைய அன்புக்கு, லிமிட்லெஸ். அவர்கள் தான் இயேசுவை போல வாழ. கடவுளை போல வாழ என்பது வல்லமையில் மாத்திரமல்ல, அன்பில். அன்பில் நாங்கள் கடவுளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசு தெய்வீக அன்பில் நிறைந்து அளவில்லாத அன்பே வடிவாய் நடந்தார் இந்த உலகத்திலே. அவரை சூழ்ந்திருந்தது ஒரு கூட்டம். எப்போதும் இந்த அன்பு எல்லாரையும் கவர்ந்து இழுத்துக் கொண்டது மனுஷர்களை. அதே போலதான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பிரச்சனை நமக்கு வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றார், உன் பிரச்சனையை பார்த்து நீ பேச வேண்டிய நேரம், சீறி வருகிற கடலை பார்த்து நீ பேச வேண்டும். இயேசு மரத்தை பார்த்து பேசினார்.
நாம் யோசிப்போம் கொஞ்சம் இருக்கு, அது கொஞ்சம் சரியில்லை போலன்னு நாம யோசிப்போம். நம்ம உண்மை அப்படி விசுவாசிக்கிற மக்கள் பேசுவாங்க. கதனையை பார்த்து பேசலாம், இந்த மேசையை பார்த்து பேசுறதா, பூவை பார்த்து பேசுறதா, இது என்ன? நாம் அப்படித்தான் நினைப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, காற்றை பார்த்து கட்டளை எடுங்க, இறையாரு கிட்ட பார்த்து நிக்கிறான். பாக்குறான், இவன் நாம செத்துருவோம், நோ சான்ஸ். எங்க மனசை புள்ள ஊட்டி எல்லாம் நாம பார்க்க முடியாது. இந்த கடலையே சங்கமாகும்படி கொண்டு வந்துட்டாரு. இதான் நம்முடைய லாஸ்ட் ஃபெய்த்தா தான் நாம இந்த கடல்லே நாங்க சங்கமம். இந்த காற்றின் கடலுக்கு சரிக்கட்டு. ஏனண்டா தண்ணியால நிறைஞ்சிட்டு கப்பல். நாங்கள் அவர்கள் மோசமடையத்தக்கதான். படகு தண்ணீரால் நிறைந்து ஐயரே மடிந்து போகும். உண்மையிலே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். தங்களுடைய முழு முயற்சியால், தங்களுடைய சொந்த பிரயாசத்தினால அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரையும் தாங்கள் பிரயாசப்பட்டார்கள். சொந்த மாமிசத்துல, சொந்த பலனில, சொந்த திட்டத்துல அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற போராடினார்கள். இயேசுவை படகில வைத்துக் கொண்டு கடைசியா இயேசு எழுந்து காற்றை பார்த்து பேசினார். சீறி வந்த போராட்டங்களை அமைதலாக ஒரே வார்த்தை, என்ன ரியாக்ஷன் கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த சிச்சுவேஷன். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து முதலாவது என்ன செய்தார்கள்? ஏன் பயந்து? ஏன் பயந்து? ஆச்சரியப்பட்டார்கள். இவர் சொன்னபோதுதான் நடக்குது. இவர் எப்படிப்பட்டவர்? இவர் சாதாரண, அவங்க நினைச்சாங்க அவங்கள போலதான் ஒரு ஆள் சொல்லி. இவர் எப்படிப்பட்டவர்? அடுத்த வசனம், பயந்தாங்க. பாருங்க, அவங்க பார்த்தது இவர் நம்மை போல இல்லை. அதே மாதிரிதான் பாருங்க சொல்றாரு. அவர்கள் அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் கொஞ்சம் தண்டு வலிச்சார், கொஞ்சம் தண்ணி அள்ளி வெளியில ஊத்தினார், கொஞ்சம் காற்றே கடல். அந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யலாம்? எவ்வளவு ஞானமா ஒரு காரியத்தை செய்தார். அல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த காற்றை அடக்க முடியாட்டா எல்லாரும் கடலோட மடிவு. ஆனா இயேசுவோ காற்றின் மேலே அதிகாரம் உடையவர். இயேசுவோ கடலின் மேலே அதிகாரம் உடையவர். இயேசு கடலின் மேல் நடந்தார். நம்ம போல மனுஷனா வந்தாலும் அவர் தேவாதி தேவன். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு எழுந்து என்ன செய்ய சிம்பிளா ரெண்டு சத்தம் தான் போறோம். ஒரு பிரகாரோட கேட்கிறார், பயந்தீங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். நான் இருக்கக்குள்ள உங்களுக்கு என்ன பயம்? நான் இருக்கக்குள்ள நீங்க ஏன் தடுமாறுறீங்க? I am the control. I seated in the throne forever. Hallelujah. சிங்காசனத்துல இயேசு இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். சகலத்தின் மேலும் வெற்றி சிறந்து நமக்காக சகலத்தை முடித்து சிங்காசனத்தில் நமக்காக உயிரே கொடுத்தவர் நமக்காக சகலத்தில் செய்வன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா நமக்குத்தான் பயன்படுத்த இயேசு விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. விசுவாசம் எப்பவும் தேவனை கனப்படுத்தும். அதே போல இயேசு விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அதனால் சீஷர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ, ஏன் இவர் யாரோ, இவர் யாரோ அவங்களோடு இருக்கிறவர், காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறாரே. எல்லாரும் சொல்லுங்க, காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறாரே. யார சேவன்ஸுக்கு சொல்ற மாதிரி காற்றுக்கு கடலுக்கும் கட்டளை இடுகிறார். கமாண்ட் பண்றார். Shut up, be quiet.
your children. I am here. தான் சொல்றது இயேசு. பாருங்க, அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இயேசு இருக்கும் பொழுது, இயேசுவிடத்தில் நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது, இயேசுவிடத்தில் நம்முடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது, இயேசுவை நம்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் என்ன சொல்லுவார்? He will command. ஹalleluya. இன்றைக்கு நமக்கு டீச் பண்ணுகிறார், நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். பிரச்சனைக்காக இயேசுட்ட வந்து ஓடி கத்துக்குற, ஐயோ பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, தோல்வி வந்துட்டு, ஆண்டவரே என்று இயேசுவை போய், ஆண்டவரே அதை செய்யும், அந்த காரியத்தை பிரச்சனையிலிருந்து என்னை நீங்களாக்கி விடும், இதிலிருந்து என்னை காப்பாற்றும், இந்த அசுத்த ஆவியை துரத்தி விடும் ஆண்டவரே என்று இயேசுட்ட போய் கேட்கணும். இயேசு எதை சீசனுக்கு டீச் பண்ணாருன்னா, இன்றைக்கு இயேசுடைய ஸ்தானாதிபதிகளும் பிரதிநிதிகளுமாக இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு நாங்கள் தான் இயேசுடைய ஸ்தானாதிபதிகள். இயேசுவுக்கு பதிலாக நிற்கிறோம். இயேசுடைய ஆவியுடையவர்களாய், இயேசுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். நம்மை சுற்றி தேவ தூதர்கள் இருப்பார். அன்று கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை நாங்கள் உடுத்திக் கொண்டோம் வஸ்திரம் போல. அவரை உங்களை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், சூழ்நிலைகள், போராட்டங்கள், தோல்வியா, காற்றா, கடலா எல்லாம் எழுந்து வரும். என்ன இயேசு தூங்கிட்டார். இயேசு எப்போது குளிக்க வச்சு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், காற்றுக்கும் ஜலத்துக்கும் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும், கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான். விசுவாசம் பேசும். மலையை பார்த்து பேசும், மரத்தை பார்த்து பேசும், காற்றை பார்த்து பேசும், பிரச்சனையை பார்த்து பேசும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க பாஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு விசுவாசம் ஒவ்வொரு ஸ்டெப்லும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். நாங்கள் ஒரே சிறு பிள்ளையாக இருக்க முடியாது இல்லையா? நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் காலத்தில் அளவும் சிறு பிள்ளையை போல யோசித்தோம், சிறு பிள்ளையை போல வீட்டி, சிறு பிள்ளையோ போல we walk like children, we think like children, we do everything like children. When we grow in faith, வசனம் வளர வளர கேட்க நாங்கள் வளர்கிறோம். விசுவாசம் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது நாங்கள் இப்பொழுது தேவனை குறித்து ஒரு சரியான அறிவுக்குள் வந்து விட்டோம். தேவனை குறித்து ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்குக்குள் வந்து விட்டோம் என்றால், முழுவதும் வசனத்தின் மேலே கட்டப்பட்டு வரும் பொழுது we know who is our God, we know who I am. நான் யாரு, என் தேவன் யாரு, தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எப்படிப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது, இவைகளை குறித்து நான் அறிந்து அறிந்து விசுவாசித்து வளரும் பொழுது இந்த குழந்தைத்தனமான காரியங்களை ஒழித்து விடவான். நான் வேதத்தில் அப்படிதான் இருக்கு, நான் புருஷனான போதோ குழந்தை